அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் ILC தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் ஒவ்வொரு சனி இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஞ்சானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஞ்சானி. வணக்கம். இன்றைய இலக்கின் சிந்தனையில் ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழரின் இறமையும் ஈழத்தமிழர் நாகரிகத்தையும் இல்லாதொழிக்கும் பண்பாட்டு இன அழிப்பு நோக்குடைய உள்ளூராட்சி தேர்தல். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பு நான் மாணவனாகவும் ஆசிரியராகவும் இருந்த யாழ்ப்பாணம் சென்ட் பீட்டர்ஸ் கல்லூரியினுடைய 175வது ஆண்டு நிறைவு மார்ச் 17ஆம் தேதி சென்ட் பீட்டர்ஸ் டேயுடன் கொண்டாடப்படுகின்றது. PDS லெபோரி, அதாவது உண்மைக்கான இடைபெறாத உழைப்பே கல்வி என்கின்ற மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை மையமாக வைத்து எங்களுடைய மண்ணிலே பணியாற்றி கொண்டு வருகின்ற அந்த நிறுவனத்துக்கும் அதனுடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய உரிமை சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்திலே எதிர்வரும் மார்ச் 20ஆம் நாள் ஐக்கிய நாள் சபையினுடைய அனைத்துலக மகிழ்ச்சி நாள் கொண்டாடப்படுகின்றது. அனைத்துலக மகிழ்ச்சி நாள் என்பது எல்லோரும் இல்லாமல் பெற்று வாழ வேண்டும் என்கின்ற தத்துவத்தை கொண்டார். அவர்களை பொறுத்த மட்டிலே எல்லோரையும் உள்ளடக்கிய சமத்துவம் உள்ள பொருளாதார வளர்ச்சிகளை பேணுவதன் வழி எல்லோருக்குமான மகிழ்ச்சியான வாழ்வு என்னும் மனித இலக்கை, இந்த மனித இலக்கு என்பது அதுதான். ஒவ்வொரு மனிதருடைய இலக்கும் அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றது. எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானமந்து மேவிற்றாகும் சொல்லி தொல்காப்பியமே கூறும். அதாவது என்னுடைய மனம் விரும்பின ஒரு வாழ்வை நான் வாழ்கின்ற பொழுது அது மகிழ்ச்சியில் உள்ளதாக இருக்கும். அந்த வாழ்வு மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாத நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனையாக கூறப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த அனைத்துலக மகிழ்ச்சி தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது அதே நேரத்திலே பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மரை பார்த்தீங்களா இருந்தால் இந்த இடத்திலே அவர் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறிய நிலை. ஆனால் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்ஸை மையமாக கொண்டு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இன்றைக்கு அணு ஆயுதத்தை வைத்திருக்கின்ற ஒரே ஒரு வல்லரசு நாடாக இருக்கின்ற பிரான்ஸை தலைமையாக கொண்டு ஐரோப்பிய இராணுவத்தை கட்டமைக்கிறது. ஆனால் இவர் அதற்குள் சென்று உக்ரைனில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற நிலை இருக்கின்றது. ஆனால் இவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியே வந்ததன் காரணமாக அங்கே போக முடியாத நிலையும் இருக்கின்றது. அபுதமான சூழலில் அவர் கொலிஷன் ஆஃப் த வில்லிங்னு சொல்லி அந்த விருப்பு உடையவர்களுடைய கூட்டு என்ற இது நெப்போலியன் காலத்தில் இருந்த அரசியல் தத்துவம். அதுக்கு பிறகு முதலாம் மகா யுத்தத்துக்கு பிறகு இந்த தத்துவம் நடைமுறை கொண்டுப்பட்டது. அதாவது விருப்புடையவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறது. அவர்களுடைய தனித்துவம் காணப்பட்ட நிலையிலே ஒரு விஷயத்தில் விருப்புடையவர்களாக இருந்தால் அந்த விருப்புடையவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பது. உதாரணமா கிரிக்கெட் பிரித்தானியாவினுடைய விருப்பத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்ற பொழுது அதே விருப்பம் ஆஸ்திரேலியாவிலும் இருந்து, அதே விருப்பம் நியூசிலாந்திலும் இருந்து, அதே விருப்பம் இந்தியாவிலும் இருக்கின்ற போது இது எல்லாத்தையும் சேர்த்து கிரிக்கெட் போட்டி அமைத்து அவர்கள் அந்த கிரிக்கெட் விளையாட்டை வளர்த்து கொண்டு போவார்கள். அதற்கும் அவர்களுடைய அரசியலுக்குமோ அல்லது அவர்களுடைய ஈடுபாடுக்குமோ தொடர்பு சிக்காது. அந்த குறிக்கப்பட்ட விடயத்தை மட்டும் முன்னெடுத்து ஒன்றிணைந்து செயற்படுறது. அந்த வகையில் தான் இப்பொழுது உக்ரைனில் பிரித்தானியாவும் அங்கு நிற்க வேணும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்தார். அதே மாதிரி தான் இந்த நேரத்தில் இப்பொழுது இந்த ஈழத்தமிழ் இறமையையும் ஈழத்தமிழ் நாகரிகத்தையும் இல்லாதவரைக்கும் பண்பாட்டு இனஅழிப்பு நோக்கூடிய உள்ளூராட்சி தேர்தல். இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு ஒரு விசேஷ தன்மை இருக்கிறது. 1972ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல் கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த நேரத்தில் தமிழர்களுடைய இறமையை ஒடுக்க வேண்டும் என்பது அந்த பொதுத் தேர்தலுடைய நோக்காக இருந்தது. அதன் பின்னர் தான் ஸ்ரீலங்கா பௌத்த சிங்கள குடியரசு பிரகடனப்படுத்தப்பட்டது என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்பொழுது இருக்கின்ற நிலையில் ஈழத்தமிழுடைய இறமை ஸ்ரீலங்காவினுடைய படைபல ஆக்கிரமிப்பு காரணமாக ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அதை எதிர்த்து போராடுறதுக்குரிய ஜனநாயக ரீதியாக போராடுறதுக்குரிய சட்டபாக்கத்துல சமத்துவமோ அல்லது மக்கள் தங்களை பாதுகாப்பதற்கான ஆயுத எதிர்ப்பை வெளிப்படுத்தப்பட முடியாத நிலையை உருவாக்கிவிட்டார்கள். அப்படியான ஒரு சூழலில் அவர்களுடைய நாகரிகத்தை அளிக்க வேண்டும்.
இந்த ஒரு மக்களுடைய நாகரிகம் என்பது அவர்களுடைய பண்பாட்டினுடைய வெளிப்பாடு. அந்த பண்பாட்டுடைய வெளிப்பாடாக இருக்கின்ற தன்மைகளை அங்கு ஒரு பாதுகாப்பான அமைதியான முறையில் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கான ஒரு சூழல் தான் ஈழத்தமிழர் தாயகத்திலே வடக்கிலும் கிழக்கிலும் மக்களிடையே இருந்தது. மக்களிடையே அவர்கள் அதை பேணுகின்ற ஒரு மரபு இருந்தது. ஆனால் இப்பொழுது அங்கு போதைப் பொருட்கள் தாராளமாக புழக்கத்துக்கு வருவதற்கு அனுமதிப்பதும், அதே நேரத்தில் ஆயுத குழுக்கள் தாராளமாக தாங்களித்த மாதிரி எல்லாம் செயற்படுவதற்கு அனுமதிப்பதும், இப்படியான செயல்பாட்டுக்கு ஊடாக அவர்களுடைய நாகரிகம், அந்த பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சிக்கான வாழ்வு, இதுதான் நாகரிகம். இது அரசியல் ரீதியாக ஒடுக்கிவிட்டார்கள். இறைமை ஒடுக்கத்தின் மூலமாக அரசியல் ரீதியாக தங்களுக்கான அரசியலமைப்பை கொண்டு அதன் மூலமாக ஒடுக்கிவிட்டார்கள். இப்பொழுது மக்களுடைய நாளாந்த வாழ்வின் நாகரிகத்தை அவர்கள் அந்த நாகரிகம் உச்சகட்டத்தில் இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய கல்வியையோ அல்லது தங்களுடைய ஆற்றல்கள், விளையாட்டு, கலைகள் மற்றும் படைப்பாக்கங்கள் இவற்றை கொண்டு வாழ்வதற்கான அந்த உற்சாகம், உறுதியும் பிறக்கும். அதை இல்லாமல் செய்ய வேண்டும். அதை இல்லாமல் செய்து நாங்கள் இந்த மண்ணிலே வாழ முடியாது என்ற ஒரு பரபரப்பை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்திவிட்டால் அந்த நாகரிகம் தானாகவே சேர்ந்து போகும். அந்த நாகரிகம் செய்கின்ற பொழுது அந்த ஒரு மனிதனுடைய மனம்தான் எல்லாமாக இருப்பது. மனம் என்பது உடலிலே இருக்கின்ற ஒன்று அல்ல. அது மூளையினுடைய சக்தியினால் ஒரு தேவை கருதி அல்லது தொடர்பு கருதி உருவாக்கப்படுகின்ற ஒன்று. அந்த உருவாக்கப்படுகின்ற நேரத்தில் தான் அது செயற்படும். அதன் பின்பு செயற்படுவதில்லை. யாருமே ஒரு எக்ஸ்ரே எடுத்தோ அல்லது ஒரு ஸ்கேனிங்ல கொண்டு போய் மனதை காட்ட முடியாது என்றால் அது உள்ளே ஏற்படுகின்ற ஒரு மூளையினுடைய ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை இல்லாமல் பண்ணிவிட்டால், மனதை சோர வைத்து விட்டால் அந்த சமுதாயமே அடிபட்டு போகும் என்பதுதான் உலகம் தோன்றிய காலம் முதல் நடைபெற்றிருக்கின்ற ஒன்று. அதுதான் இப்பொழுது இந்த தேர்தலில் நடைபெறுகின்றது. அந்த நிலையில் இப்ப அனைத்துலக மகிழ்ச்சி தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது மக்களுடைய மனம் உறுதி பெற வேண்டும். தமிழக தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய 2 பெரும் தத்துவங்களாக இருந்ததும் ஒன்று விழவிழ எழுவோம் என்பது. விழவிழ எழுவோம், எப்படித்தான் விழுந்தாலும் எழுகின்ற தன்மை எங்களுக்கு இருக்கின்றது என்று அந்த உறுதியான நம்பிக்கை. அடுத்தது உறுதியின் உறைவிடம். நாங்கள் என்றைக்குமே எதிலுமே கொண்ட அந்த நிலைப்பாட்டில், கொள்கையில் உறுதியாக இருப்போம் என்பது. இதுதான் அந்த தேசிய விடுதலை போராட்டம் ஒரு சிறிய மக்களினத்தினுடைய போராட்டமாக இருந்தாலும் உலகெங்கும் இன்று உலகத்திற்கு எல்லா பல்கலைக்கழகங்களிலும் எடுத்து ஆராயப்படுகின்ற ஒரு உலகினுடைய விடுதலை போராட்டம் என்றால் அது தமிழக மக்களுடைய விடுதலை போராட்டம். எல்லா 2 நிலையில ஆராயப்படுகின்றது. ஒன்று போர்த்தந்திரங்கள் எப்படி இருந்தது, எப்படி இவர்கள் ஒரு சிறிய இனமாக இருந்து கொண்டு ஒரு பெரிய படையை எதிர்த்தார்கள் என்கின்ற வகையில் ஆராயப்படுகின்றது. மற்றது மக்களுடைய சக்தி துப்பாக்கியினுடைய சன்னங்களாக மாறியது. மக்களுடைய சக்தியால் மாறியது. எந்த ஒரு நாடும் அங்கு பணத்தை கொடுத்ததும் இல்லை. எந்த ஒரு இன்னொரு கூலிப்படை நின்று அந்த மண்ணிலே பணியாற்றியதும் இல்லை. இந்த 2 வரலாறும் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு கிடையவே கிடையாது. மக்கள் தங்களுடைய உழைப்பு, தங்களுடைய உதிரம், இதன் மூலமாக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து நடத்திய போராட்டம் தான் இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் என்பது. ஆகவே அந்த போராட்டத்தினுடைய நாகரிகத்தை, அந்த போராட்டத்தினுடைய நோக்கை குறைப்பதாக இருந்தால் அவர்களுக்கிடையிலேயே பிரச்சனைகளை தூண்டி அவர்களை சீரழிக்க வேண்டும். இதுதான் இந்த கணக்கு கேட்கிற உத்தி என்பது. இந்தியாவிலும் தமிழகத்திலே திராவிட பின்னணியிலான கட்சிகள் பலம் பெற்று வந்த பொழுது காங்கிரஸ் அதனை உடைத்தருவதற்கு தன்னுடைய புலனாய்வுத்துறையை பயன்படுத்தி எம்ஜிஆரை கருணாநிதியிடம் கணக்கு கேட்க வைத்ததன் மூலமாக தான் அங்கு அந்த மாற்றத்தை கொண்டு திரும்பவும் மத்திய அரசாங்கத்துடைய மேலாண்மை கொண்டு வந்தார்கள். அதே போல எந்த இடத்திலும் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த போராட்டத்தினுடைய பின்னணியில் அதற்கான கணக்குகள், அதற்கான உள்பார்வை என்பது சாத்தியமில்லை. ஏனென்றால் ஒரு போராட்டம் நடைபெற்றதன் பின்னர் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்புதான் அந்த போராட்டத்தினுடைய உண்மையான நிலைகள் வெளிப்படுகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதற்கிடையில் அத்தகைய எண்ணங்களை தூண்டிவிட்டு மக்களை குழப்புவதன் மூலமாக ஒருவருக்கொருவர் உனக்குத்தான் அதிகாரம் இருக்கு, எனக்குத்தான் அதிகாரம் இருக்கு, அங்கு அதிகாரம் இருக்கு, இங்கே அதிகாரம் இருக்கு என்று மக்களுக்கிடையே அந்த அந்த மனோபாவத்தை உண்டாக்குவதன் மூலமாக மக்களுடைய நாகரிகத்தை சிதறடிப்பது. இதான் இந்த ஈழத்தமிழ் நாகரிகத்தை அளித்தல் என்பது. அதுவும் ஒரு பண்பாட்டின் அளிப்பு தான். பண்பாடு என்பது என்னுடைய மனதை நான் பண்படுத்துகின்ற செயற்பாடு, என்னுடைய அகத்தை பண்படுத்துகின்ற செயற்பாடு இலக்கியத்தை பொறுத்தமட்டு. அதே நேரத்திலே நாகரிகம் என்பது புறத்தை பாதுகாக்கின்ற செயற்பாடு. அதான் வீரம் என்று சொல்வார்கள். காதலும் வீரம் என்று சொல்வது, காதல் என்பது இன்னொருவருக்காக நான் என்னுடைய உயிரையும் கொடுத்து அவரை நானாக ஏற்று செயற்பட தொடங்குகின்ற பொழுது அதை காதல் என்று சொல்வார்கள். அதே போல வீரம் என்பது புறத்தை அதற்கு தடையாக இருப்பவற்றை மாற்றி அமைப்பதற்கு நானே அதற்கான
பாதுகாப்பு உருவாக்குகின்ற சக்தியாக மாறுகின்ற பொழுது வீரம் என்று சொல்றார். இந்த தமிழருடைய நாகரிகம் குழப்பப்படுகின்ற பொழுது தமிழர்கள் ஒருமித்து பயணிக்க வேண்டிய ஒரு தேவை வருகின்றது. இங்கு அரசியல் கட்சிகள் உதிர்ந்து போகின்றன, அமைப்புகள் உதிர்ந்து போகின்றன, இயக்கங்கள் உதிர்ந்து போகின்றன என்றால் கருத்தியல்லே ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. கருத்தியல்லே திரும்பவும் நாங்கள் என்ற உணர்வு வராவிட்டால் நான் சாகலாம், நீங்கள் சாகலாம், நாங்கள் சாகக்கூடாது. இதுதான் தமிழ் விடுதலை போராட்டத்தினுடைய அடிப்படை உணர்வாக இருந்தது. அப்ப நாங்கள் என்ற உணர்வு மீளவும் கட்டமைக்கப்படவில்லை என்று சொன்னால் நான் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும் என்கின்ற தன்மைதான் ஏற்படும். இதனால்தான் இந்த தேர்தலில் நிராகரிக்கப்பட்டவர்கள் கூட தூதரகங்களை அணுகி தங்களுக்கான ஒரு நான் என்ற அதிகாரத்தை உருவாக்க பார்க்கின்றார்கள். அவர்கள் தேர்தலிலே மக்களால் நிராகரிக்கப்பட்டார்கள். மக்கள் உங்களுடைய முறைமைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வெளிப்படையாக காட்டியவர்கள். அப்படியான நேரத்திலே நீங்கள் மக்களோடு நின்று மக்களுக்கு திரும்ப நம்பிக்கை ஊட்ட வேண்டிய உங்களுடைய பொறுப்பு. அதை விட்டு போட்டு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று சொன்னால் தூதரகங்களே போறீர்கள், வெளிநாடுகளே போறீர்கள். அவ்விதமாக இந்த வெளி சக்திகளுக்குள் உங்களை நீங்கள் நிலைப்படுத்தி அந்த வெளிசக்திகளுடைய முகவர்களாகவோ அல்லது அந்த வெளிசக்திகளுடைய துணையாளர்களாகவோ நீங்கள் மாறுவதன் மூலம் உங்களுடைய அந்த அந்த இமேஜை, உங்களுடைய அந்த கற்பனை வடிவத்தை அங்கே நிலைப்படுத்த பார்க்கின்றீர்கள். ஆன காரணத்தினால்தான் இதிலே நாங்கள் இந்த அனைத்துலக மகிழ்ச்சி தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது மக்கள் ஒருமித்து நின்று வாக்களிக்கின்ற ஒரு முறைமைக்குள் வாருங்கள். கடந்த முறை சங்கு சின்னத்தில் வாக்களிக்கும்படி இலக்கும் உயிரோடை தமிழும் வற்புறுத்தியது. அங்கிருந்து யார் மேலும் உங்களுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட காதலும் கிடையாது. ஆனால் சங்கு சின்னம் என்ற அந்த அடையாளத்திலே மக்கள் ஒன்றிணைவுக்கான ஒரு எதிர்காலம் தெரிந்த பொழுது அதில் ஒன்று நீங்கள் கூறணும். இப்பொழுதும் சைக்கிள் சின்னத்தை நீங்கள் முன்னுக்கு சொல்கின்ற பொழுது எங்களுக்கு யாருக்கு மேலும் தனிப்பட்ட ஆதரவு அல்ல தனிப்பட்ட விருப்பம் அல்ல. சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட விரும்புகிறவர்கள் தாங்கள் இந்த புதிய அரசியலமைப்பை ஐக்கிய ராஜ்யத்துக்கு எதிராக முன்னெடுப்போம் என்றும் அதே நேரத்தில் 13வது திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மக்களுக்கான ஒரு ஏற்புடைய ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம் என்று சொல்கின்றார். அந்த பொதுத்தன்மைக்காக தான் நாங்கள் சொல்கின்றோம். எந்த ஒரு கட்சியையும் நாங்கள் வெறுக்கவும் இல்லை, எந்த ஒரு அமைப்பையும் எதிர்க்கவில்லை, எந்த ஒரு இயக்கத்தையும் நாங்கள் எதிர்க்கவில்லை. நீங்களும் விதமான ஒரு பொதுத்தன்மையான ஒன்றை கொண்டு வருகிறீர்களா இருந்தால் அதை நாங்கள் முன்னேற்ற வேண்டிய தன்மையும் இருக்கின்றது. அதே நேரத்தில் இதை கொண்டு வருவர்கள் அதை செய்வார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. அதில் எப்படி செயற்பட போகிறார்கள் என்பது எதிர்காலத்தில் அவர்கள் செயற்பட முறையின் மூலமாக தெளிவாகும். அப்படி ஒன்றை சொல்லிவிட்டு இன்னொன்றை செய்கின்ற பொழுதுதான் அரசியல்வாதிகள் அந்த நாகரிகத்தை இழந்து மக்களிடம் வெளியேற்றப்படுகின்றார்கள் என்பதும் வரலாறு. ஆன காரணத்தினால்தான் இன்றைய தினத்திலே இந்த சிந்தனையுடன் தொடங்குகின்ற நாங்கள் அதே நேரத்திலே இன்றைய நாள் மார்ச் மாதம் 15ஆம் நாள் இன்டர்நேஷனல் டே டு கம்பேட் இஸ்லாமோபியா என்ற நாள். அதாவது அனைத்துலகத்திலும் இஸ்லாமியர்களுக்கு மேல் இருக்கின்ற வெறுப்பரசியலை எதிர்க்கின்ற நாள், ஒரு முக்கியமான நாள். இஸ்லாமியர்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் அந்த மதத்தினுடைய பின்னணியில் செயற்படுவதற்கு அவர்களுக்கான சுதந்திரம் இருக்கின்றது. அவர்கள் அந்த சுதந்திரத்தை மற்ற மனிதர்களுக்கு தீங்கில்லாத வகையிலே சுதந்திரமாக கடைபிடிக்க வேண்டிய உரிமையும் அவர்களுக்கு இருக்கின்றது. அதை அனைத்துலகம் பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அந்த வகையிலே இலக்கும் இந்த அனைத்துலக இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் எதிர்ப்பு நாளில் இஸ்லாமிய மக்களுக்கு நீங்கள் இந்த தன்மையிலிருந்து விடுவதற்கான அந்த பலமும் அந்த ஆற்றலும் பெற வேண்டும் என்று நாங்களும் பார்த்துக்கின்றோம். அதே வேளையில் இத்தகைய ஒரு நிலை ஈழத்தமிழர்களுக்கும் இருக்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கு 1990களிலிருந்து இப்ப இந்த ஈழத்தமிழர்களுடைய அரசியலை ஈழத்தமிழர்களுடைய வாழ்வை வெறுக்கின்ற தன்மையான ஒரு ஃபோபியா உலகெங்கும் பரப்பப்பட்டிருக்கின்றது. அதை பரப்பியது பாரத் ஸ்ரீலங்கா கூட்டணி என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை சந்தை நலன்கள் இராணுவ நலன்கள் அடிப்படையிலே மேற்குலகவும் அதை தன்னுடைய ஒரு நாடுகளுக்கான ஒரு தேவையாக கருதி இன்று மட்டும் அதை பரப்பிக் கொண்டு இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் வெளிப்படையான ஒன்று. ஆகவே இந்த இஸ்லாமிய வெறுப்புக்கு எதிரான எதிர்ப்பு நாள் கொண்டாடப்படும் நிலையிலே இந்த தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய மேலான வெறுப்புகளுக்கும் எதிரான நாள் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அவ்விதம் உருவாக்கப்பட்டால்தான் அந்த நாளில் உலகம் இவர்கள் இத்தகைய விதத்திலே திட்டமிட்ட முறையிலே ஒரு நிறவரிக்குள் ஒரு மதவரிக்குள் ஒரு இனவரிக்குள் கொண்டு செல்லப்படுகின்றார்கள் என்கின்ற அந்த உண்மையை உணர்வார்கள். ஆனால் வெளிநாடு எங்கும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இதுவரை காலமும் இந்த தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு மேல் கடந்த 35 ஆண்டுகளாக இருந்து வருகின்ற இந்த
வெறுப்பரசியலை, வெறுப்பான தமிழர் வாழ்வியல் என்றாலே அவர் பயங்கரவாதிகள், பிரிவினவாதிகள். இதுதான் உலகம் முழுக்கண்டு இருக்கின்ற நிலை. எந்த ஒரு சாதாரண ஸ்ரீலங்காவோட தொடர்பில்லாத ஒரு இளைஞனிடத்தில் கேட்டாலும் கண்டு அவனுடைய கருத்திலே அவன் இந்த ஏஐயை பார்க்கின்ற பொழுதோ அல்லது மற்ற சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற பொழுதோ அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி தான், இவர்கள் பயங்கரவாதிகள், இவர்கள் பிரிவினவாதிகள். ஆனால் இந்த இடத்தில் இவர்கள் பயங்கரவாதிகளாக இருந்தார்கள், எந்த இடத்தில் இவர்கள் பிரிவினவாதிகளாக இருக்கிறார்கள் விளக்கம் அவரிடத்திலும் கொடுக்கப்பட்டதில்லை. இதுதான் இந்த வெறுப்பரசியல் உருவாக்குவதற்கான உத்தியாகவே இன்றைய நாளிலே அதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. என்னன்னு சொன்னால், இந்த அல்ஜிரா ரணில் விக்ரமசிங்கே அவனுடைய செபியின் பொழுது அவர் கூறினார், உலக நாடுகள் பலஸ்தீனிய தன்னாட்சியை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் 1983 ஆண்டில் இருந்து இதை பற்றி பேசி வந்தாலும் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நாடுகள் ஏற்றுக்கொள்ளாவினால் நாங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது அவரே எங்களுக்கான தவறு எங்கே இருக்கின்றது என்பதை கூறினார். இதைத்தான் கடந்த எங்களுடைய உரையாடலிலே பொறியியல் ஆய்வாளர் அரிஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதாவது, நீங்கள் இந்த நாடுகளுக்கிடையே எங்களுக்கான ஆதரவை பெற்றுக்கொள்கின்ற அந்த உத்திகளை கையாளாமல் நீங்கள் எங்கு சென்று யாருடன் பேசினாலும் சரி, எங்கு சென்று யாருடன் கலந்து உறவாடி மகிழ்ந்தாலும் சரி, அதற்கான அந்த பலன் கிடைக்காது. அந்த கணத்துக்கான மகிழ்ச்சி வேறு. எங்களுடைய இன்னர் நிற்கின்றார், அரசு தலைவரை சந்திக்கிறான், அமெரிக்க அரசு தலைவரை சந்திக்கிறான், பிரித்தானிய பிரதமரை சந்திக்கிறான், இங்க ஐக்கிய நாடு சபையினுடைய அந்த ஆளுமைகளுக்கு பக்கத்துல எல்லாம் நிற்கிறான். அப்படி ஒரு கணத்துல ஒரு மகிழ்ச்சி வேறு. இவ்வளவு தான் நடக்கிறீங்க ஒழிய அதை நடைமுறைப்படுத்தி பலனை எடுக்க தெரியாதவர்கள் என்ற அடிப்படையில் தான் இதை சொல்கின்றமே தவிர, ஐக்கிய நாடு சபைக்கு நீங்கள் போகின்ற பொழுது நீங்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு போகின்றீர்கள், உங்களுடைய உழைப்பை செலவழிக்கிறீர்கள், உங்களுடைய நேரத்தை செலவழிக்கின்றீர்கள், இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில் எல்லாரும் போய்வீர்கள். உங்களுடைய உழைப்பையோ அல்லது உங்களுடைய நேரத்தையோ அல்லது நீங்கள் செய்ய எடுக்கின்ற முயற்சிகளையும் நாங்கள் எந்த இடத்திலும் குறை கூறவில்லை. ஆனால் அந்த முயற்சி பயனுள்ளதாக மாற வேண்டும். அதாவது, இடிப்பாறை இல்லாத மன்னனே தன்னுடைய தன்மையை இழந்து விடுவான் என்பதற்கு உதாரணம் தான் இன்றைக்கு ட்ரம்ப். ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஆளுமை ட்ரம்ப். ஆனால் ட்ரம்பை நெருப்படுத்தக்கூடிய பக்கத்துணையாளர்கள் இல்லாத காரணத்தினால் ட்ரம்ப் என்ன மாதிரி தடம் புரண்டு கொண்டிருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு நாள் காலையிலேயே வரிகளை விதிக்கின்றார், அடுத்த நாள் காலையிலே வரிகள் எடுக்கின்றார், இன்னொரு நாள் காலையிலே நீதான் என்ற நண்பன் என்று ஒருவரோட போய் நிற்கின்றார், அடுத்த நாள் பார்த்தால் இன்னொரு போய் நிற்கின்றார். இதுதான் அந்த இடிப்பாறை இல்லாத நிலை வந்தால் வருகின்ற நிலை. இந்த நிலை உங்களுக்கும் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் நீங்கள் கடந்த 15 ஆண்டுகளாக ஐக்கிய நாடு சபையிலே யாராக இருந்தால், நீங்கள் ஐக்கிய நாடு சபையிலே வேலை செய்கின்ற அத்தனை பேருமே நீங்கள் நாட்டுக்காக வேலை செய்ய முயற்சிக்கின்றீர்கள் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் உங்களை நீங்களே நிதானப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதற்கேற்ற முறையிலே வள்ளுவர் சொல்வார், ஒப்புரவு என்ற அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதை போய் வாசியுங்கள், அது மிக தெளிவாக சொல்றார். அதாவது, இந்த உலக ஓட்டத்துடன் நீங்கள் வாழக்கூடிய தன்மையோடு இருந்தால் நீங்கள் உயிர் வாழ்வர்களாக இருப்பீர்கள், இல்லை என்றால் நீங்கள் செத்தவர்கள் வைக்கப்படும். நீங்கள் உங்களோட பக்கத்துல அதை பார்த்து ரசிக்கிற ஒன்றாகவோ அதை பார்த்து மகிழ்கிற ஒன்றாகவோ வாழ்கின்ற வாழ்க்கைகள் போனீர்கள்னால் செத்த நிலை தான் உங்களுக்கு. அதைத்தான் இந்த நாட்களில் இன்றைய தினத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது, அதே நேரத்திலே இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலே 72ஆம் ஆண்டு எப்படி தமிழ் மக்களுடைய இறமை ஒடுக்கப்பட்டதோ அவ்விதமாக இந்த தேர்தலிலே தமிழ் மக்களை வடக்கு கிழக்கு என்கின்ற அந்த பிரதேசத்தினுடைய சமூகங்கள் என்கின்ற தன்மையிலே இன்றைய ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா பேசினார். வடக்கு பிரச்சனை, கிழக்கு பிரச்சனை, வடக்கு பொருளாதாரம், கிழக்கு பொருளாதாரம். அதே நேரத்திலே வடக்குக்கு பெருந்தொகையான நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம் என்று சொன்னவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ரணில் விக்ரமசிங்கே கொண்டு வந்த அந்த முக்கோண தென்னைவள திட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் பல லட்சம் தென்னங்கன்றுகளை நட்டு அதனுடைய தலைமையை குருநாகலிலே கொண்டு போய் வைத்து இந்த வடக்கினுடைய இந்த நிலப்பரப்பிலே இந்த சர்வதேச நிதியம் கூறுகின்ற படையிலிருந்து விலகினவர்களுக்கு கொடுக்கப்படுற கொடுப்பு நிப்பாட்டுங்கள் என்பதையும் மையமாக கொண்டு அவர்களை கொண்டு வந்து குடியேற்றுகின்ற ஒரு திட்டத்தை தான் இந்த 5500 மில்லியன் ரூபாயை வடக்குக்கு கொடுக்கிற என்ற பெயரில் நிறைவேற்ற வெளிக்கிட்டிருக்கிறது. அது இன்று காலையிலேயும் தெளிவாக வெளிவந்தது. இப்படி தெளிவாக தெரிகின்றது. அந்த ரணில் விக்ரமசிங்கே இந்த தென்னந்தோட்ட அபிவிருத்தி என்ற பெயரிலே யாழ்ப்பாணத்தினுடைய 3 பிரதான திசைகளிலும் இருக்கின்ற நிலப்பரப்புகளை ஒன்றிணைத்து ஒரு முக்கோண திட்டத்தின் ஊடாக அந்த நிலத்தை அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்துக்கான பயன்பாடு நிலமாக மாற்றுகின்ற அதே நேரத்திலே இந்த வேலையில்லாமல் இருக்கிறவர்களை கொண்டு வந்து குடியேற்றம் என்ற பெயரிலே அந்த படைகளில் இருக்கின்றவர்களை இருந்து விலகி நிற்கின்றவர்கள் அதிலே குடியேற்றுவதற்கான திட்டம் இவ்வளவு வெளிப்படையாக தெரிய வந்துட்டது. அதே போல யாழ்ப்பாணத்தினுடைய
பொறுப்பில் இருக்கின்ற வேதநாதன் அவர்கள் கூறுகின்றார்கள், பருத்தித்துறை இது தொண்டமானார் அரசடியிலிருந்து பருத்தித்துறை துறைமுகம் இருக்கிற பாதைகளை நாங்கள் நிர்மாணிப்பதற்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அது பேரளவில் அந்த பகுதி மக்களுக்கான திட்டம் என்ற மாதிரி இருந்தாலும் சீனா அந்த பகுதியிலே அக்கறை காட்டிக் கொண்டு வருகின்றது என்பது அந்த பகுதியில் நிச்சயமாக ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நிலை வருகின்றது என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஆகவே அந்த பகுதிக்கான போக்குவரத்து தொடர்பாடலை உருவாக்க வேண்டும். இதுதான் அந்த கனெக்டிவிட்டின்னு சொல்லி அதை பெருசாக இங்கே மட்டுமில்லை இந்தியாவோடும் சேர்த்து பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள் சொல்கின்ற விஷயம் என்னென்றால், இந்த கனெக்டிவிட்டி என்பது அந்தந்த அரசாங்கங்கள் தங்களுடைய தேவையை மையமாக வைத்து தரையையும் நிலையத்தையும் கடலையும் இணைக்கின்ற ஒரு தன்மையை கொண்டதாக இருக்குமே ஒழிய உங்களுடைய தன்மானத்தையோ உங்களுடைய இனமானத்தையோ அல்லது உங்களுடைய வரலாற்று தாயத்தையோ பார்க்கின்ற ஒன்றாக இருக்க மாட்டாது. இப்படியான ஒரு சூழலில் இப்ப இருக்கின்ற இந்த தேர்தலில் நீங்கள் ஒருமித்த நிலையில் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில் அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வளவு காலமும் பொதுக்கருத்து கோலங்கள் பப்ளிக் ஸ்பியரை உருவாக்கி அந்த பப்ளிக் ஸ்பியரிலே வருகின்ற அந்த மக்களுடைய அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரியாக அரசியல் நிர்ணயிக்கும் முறை. ஆனால் இப்பொழுது அமெரிக்காவுடைய அரசு நிலை பற்றி காங்கிரஸில் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். இது ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது செல்வாக்கு உள்ளவர்களுடைய கோலங்களை நாங்கள் பலப்படுத்தி அந்த செல்வாக்கு உள்ளவர்கள் கோலங்களை ஸ்பியர்ஸ் கோலங்களை பலப்படுத்தி அதனூடாக நாங்கள் உலகத்தை நிர்ணயிக்கிறோம் என்கின்ற தன்மையை கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இப்பொழுது மக்களுடைய கருத்து, மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய விருப்பம் என்பதெல்லாம் அடிபட்டு போகிறது. அதற்கு மாறாக எது கோலங்களாக இருக்கின்றது. சீனா ஒரு பெரிய கோலமாக வளர்ந்து நிற்கின்றது. அமெரிக்கா ஏற்கனவே தான் கோலமாக இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கிறது. ரஷ்யா அந்த கோலமாக இருக்கிற நிலை தெரிகின்றது. ஆக ரஷ்யா, சீனா, அமெரிக்கா என்கின்ற இந்த 3 கோலங்களையும் நாங்கள் ஒன்றிணைத்துக் கொண்டு அந்த கோலங்களுடைய விருப்புக்கேற்ற முறையிலே நாங்கள் அந்த கோலங்களில் இருக்கின்ற $1 ட்ரில்லியன் பணக்காரர்களையும் $1 பணக்காரர்களையும் ஒன்றிணைத்து அவர்கள் மூலமான ஆட்சியை கொடுப்பது. அப்ப இப்பொழுது உலகத்தினுடைய அரசியல் முறையில் மாறுகின்றது. நீங்கள் பேசுகின்ற தேசியவாதமோ அல்லது நீங்கள் பேசுகின்ற இந்த சமஷ்டி முறையோ அல்லது நீங்கள் பேசுகின்ற இந்த ஒருமித்த ஆட்சி முறைகளோ எல்லாம் ஒற்றியாட்சி முறை எல்லாமே போகின்றது. எல்லாமே பதிலாக கிட்டத்தட்ட நெப்போலியன் காலம் மாதிரியாக இந்த வலுவுடையவர்கள் ஒன்று சேர்த்து வலுவுடையர்களுக்கான உலகத்தை உருவாக்குவது, வலுவுடையர்களாக இருக்க முடியாதவர்கள் பிந்தளி போக வேண்டும் என்ற அந்த நிலை இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தமிழர்கள் தங்களுடைய அந்த வலுவை, சமுதாய வலுவை, நாங்கள் உலகத்தினுடைய மூத்த குடிகளாகவும் உலகத்தினுடைய தொன்மையின் தொடர்ச்சியுமாக இறமையை கொண்டவர்களாக இலங்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வலுவை நாங்கள் ஒன்றாக்குவதன் மூலம் எங்களுடைய கல்வி, எங்களுடைய செயற்கை நுண்ணறிவு திறன்கள், எங்களுடைய செயற்பாட்டு திறன், எங்களுடைய ஒருமைப்பாடு, எங்களுடைய நிலத்தினுடைய வளத்தை நாங்கள் உலகத்துக்கு வெளிப்படுத்துவது, அங்கிருக்கின்ற மூலதன தன்மையை பற்றி தெளிவாக்குவது, அங்கிருக்கின்ற மனித வலு விதமாக இதனுள் நிலையம் என்பதை பற்றி கூறுவது, இவ்விதமாக எங்களுடைய ஒரு கோலத்தை உருவாக்கினால்தான். இதுக்கு எல்லை தேவையில்லை. தமிழ் மக்களுடைய ஒரு கோலம், ஈழத்தமிழ் மக்களுடைய ஒரு ஸ்பியர், அதை நாங்கள் உருவாக்கினால்தான் அதைத்தான் உங்களுக்கான உரையாடல் தளமாக கருதி அவர்கள் வருவார்கள். இது நாங்கள் நடந்து கொண்டு அரசியலிருந்து பார்க்க வேண்டும். அதை விட்டு போட்டு நாங்கள் 60ஆம் ஆண்டிலே பேசப்பட்ட செல்டிட்டேஷனை பற்றியோ அல்லது 60ஆம் ஆண்டிலே பேசப்பட்ட பெடரலிசத்தை பற்றியோ பேசி எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கு எந்த ஒரு நாடு 60ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்றைய நிலையிலே பெடரலிசத்தை வைத்து விடுதலை பெற்றிருக்கிறது, செல்டிட்டேஷனை பற்றி விடுதலை பெற்றிருக்கிறது. பங்களாதேஷ் விடுதலை பெற்றிருந்தால் இந்தியாவினுடைய கோலத்தினுடைய சக்தி இந்தியா தான் உருவாக்கி கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் நீங்கள் ஐரோப்பாவில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா இந்த கோல சக்தி தான் வேலை செய்திருக்கிறது. அந்த கோலங்கள் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்தால் தான் இன்றைக்கு அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகள் இருக்கின்ற பொழுது அதில் ஒரு வர்த்தகராக இருந்து இந்த தன்மையை உணர்ந்து கொண்டதால் தான் ட்ரம்ப் இன்றைக்கு எடுக்கிற நடவடிக்கைகளை அமெரிக்க மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். நம்ம அமெரிக்க ஜனாதிபதி இதில் அமெரிக்க காங்கிரஸில் பேசிய பேச்சை 74% அமெரிக்க மக்கள் ஆதரித்து அவற்றினுடைய ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அப்ப அந்த மக்களுடைய விருப்பு தெரிகிறது. எங்களை வாழவை, எங்களை வாழ்க்கின்ற நாங்கள் என்கின்ற அந்த 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 ஸ்ட்ரிங் பிரித்தானிய பொருளாதாரம் கூட சர்வதேச மறுவீதம் அடுத்த ஜனவரியில் சுருங்க போகின்றது என்பது புள்ளி விவரங்கள் மூலம் வெளிவந்திருக்கின்றது. ஆகவே பிரித்தானிய பொருளாதாரம் சுருங்குகின்றது. பிரித்தானியா வல்லரசு என்ற நிலையிலிருந்து இப்பொழுது மிடில் பவர், மத்திய ஆற்றல் என்ற நிலைக்கு வருகிறது. இந்தியா தன்னை பவர் பொலிட்டிக்ஸ் சொல்லி தன்னுடைய சக்தியை பெருக்குறான், தன்னுடைய நோக்கம் என்று சொல்லி அந்த சக்தியை பெருக்கிற நோக்கத்துக்காக தான் இப்பொழுது சம்பவருக்கும் பெறப்போகின்றார்கள். இப்பொழுது திருவண்ணாமலையில் எண்ணக்குதங்களை திருத்தம் செய்யப்படுகிறார்கள். இது இந்தியா இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற
பவர் பாலிடிக்ஸ். அதாவது பவர் பாலிடிக்ஸ்ன்றது இதனுடைய இன்னொரு வடிவம் தான். அதாவது சக்தியின் அரசியல், என்னுடைய சக்தியை பயன்படுத்த வேண்டும். அதற்கு முன்னால் மக்கள் என்பதோ நீதி என்பதோ உண்மை என்பதோ எல்லாம் போய்விடும். அப்படியான ஒரு மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதை மையமாக வைத்துத்தான் இந்த இன்ஃபார்மல் கன்சென்சஸ் சொல்லப்படுகின்ற அதாவது பொது முறைசார்பற்ற பொது கருத்து செய்வுகள். இந்த இன்ஃபார்மல் கன்சென்சஸ்ன்றது அந்த அந்த அரசாங்கத்துடைய லட்சியங்களோ அந்த அரசாங்கத்துடைய தேசியவாதமோ அதில் பற்றிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீ எப்படியும் இருக்கலாம், ஆனால் நீ ஒரு சக்தி. இந்த சக்தியில எனக்கு உனக்கு முடியல ஒரு இடத்துல ஒரு புள்ளியில ஒற்றுமை இருக்குது. அந்த ஒற்றுமையான புள்ளியில நாங்கள் ஒன்றாண்டு வேலை செய்வோம். இதான் அந்த இப்பொழுது அரசியல் தலைவர்கின்ற இன்ஃபார்மல் கன்சென்சஸ். இது உருவாகுவதாக இருந்தால், தமிழர்களுக்கும் இது உருவாவதாக இருந்தால், தமிழர்களுடைய ஒரு பலம் பொருந்திய ஒரு மக்களுடைய ஒரு ஃபோரம், மக்களுடைய பேரவை ஒன்று தேவையாக இருக்கின்றது. கவுன்சில் என்று சொல்வார்கள், ஃபோரம் என்று சொல்வார்கள். அந்த பலம் பொருந்திய அந்த மக்களுடைய அந்த சபை அமைக்கப்பட்டால்தான் இந்த இன்றைய உலகத்தினுடைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ளலாம். அதற்கான தன்மை கொண்டதாக உள்ளூராட்சி சபைகள் அதிகாரங்களை பெற வேண்டும். அதற்கேற்ற முறையில் வாக்களிங்க என்பதுதான் இந்த முறை இந்த ஆசிரியர் தலையங்கத்திலே இலக்கு காட்டுகின்ற நெறிப்படுத்தலாக இருக்கின்றது. மாறிவரும் உலகத்தில் ஒன்றுமே நிரந்தரமில்லை என்பதை இவ்வளவு விடயங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் இப்பொழுது பயங்கரவாத அமைப்பு தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது, ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீராவில் நடந்த அந்த செய்தியினூடாக அந்த பயங்கரவாதம் தொடர்பாக அதே முகாம் தொடர்பாக கூறும்பொழுது, அப்பொழுது ஜேவிபி ஒரு பயங்கரவாத அமைப்பாக இருந்தது. பாருங்கள், மாறி வந்திருக்கின்ற உலகத்தில் ஜேவிபி இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்றது, சிங்கள மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டேன். நீங்கள் இஸ்லாமிய போபியா தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது உடனடியாக ஆன்டிசிமெட்டிசம் என்று வந்து விடுவார்கள். யூதர்கள் வெறுப்பு ஆக பேசுவதென்று உடனடியாக கூறுவார்கள். அது ஒன்று. நீங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தை அழிப்பதற்காக தமிழ் அரசியல் பரப்புக்குள் கொண்டு வந்த சுமந்திரன் அவர்கள் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது, அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து விட்டார். தமிழரசு கட்சியை உடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் மக்களால் தெரிவு செய்ய, நீங்கள் பாருங்கள், மேற்கத்திய நாடுகள் ஒருவரோடு உரையாடும் பொழுது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளோடு உரையாடுவார். ஆனால் இங்கே இவர் மற்றவர்களை ஒதுக்கிவிட்டு ஏதோ ஒரு விதத்தில் இதை சிதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன என்று பலர் அடிக்கடி சுட்டிக்காட்டியதை கூறிக்கொண்டு நன்றி மாஸ்டர். அரசு இப்ப மாஸ்டர் கூறிய விடயம், அதாவது நாளாந்த வாழ்வில் நாகரிகத்தை சிதைக்க வேண்டும் என்ற விதத்தில் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன என்று மாஸ்டர் கூறியிருந்தார். சிங்கள தேசத்தின் தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள், இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம், சிங்கள தேசத்தில் ஆட்சி மாறினாலும் ஒரே கொள்கை இருக்கின்றது. அதாவது தமிழருடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகத்தை உடைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு திட்டமாக, ஒரு நீண்ட கால திட்டமாக இருக்கிறதா? இது என்ன காரணத்துக்காக இந்த திட்டத்தை பயன்படுத்துகிறார்கள்? சில பல சொல்லுவார்கள், ஒரு தொழில் என்று சொன்னால், இப்ப எங்களிலேயும் ஒரு பழமொழி இருக்கின்றது, கல்யாண வீட்டுக்கு சென்றால் நீங்க மாப்பிள்ளையா இருக்க வேண்டும், ஒரு இறந்த வீட்டுக்கு சென்றால் புனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதே போல இந்த சிங்கள தேசத்தை பொறுத்தவரையில் அவங்களோட நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் இனவெறி ஊறினதாகத்தான் இருக்கின்றன. இன்றைக்கும் ஒரு அந்த மாஸ்டர் கூறியது போல சென்ட் பேட்ரிக்ஸ் டே, அந்த பாடசாலையின் 175வது ஆண்டு நிகழ்வுக்காக வெளிநாடுகளிலிருந்து எனது நண்பர்கள் போயிருந்தார்கள். அவர்கள் முருகண்டியில் நிற்கும் போது ஒரு யாழ்ப்பாணம் போற பஸ்ஸின் படத்தை எடுத்து போட்டிருந்தார்கள். அதுல யாழ்ப்பாணமா என்று எழுதி கிடக்கு தமிழ்ல. நீங்கள் ஏன் உங்களுக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது? அது வேணும், ஒரு தமிழாக்கள்கிட்ட கொடுக்கலாம். இதை நீங்கள் சரி பார்த்து எழுத சொல்லி மொழியை சிதைப்பது, இதை என்னன்னு சொல்ல, மொழியை வன்புணர்வு செய்வது என்று கூட்டலாம். ஒரு மொழியை அழிப்பது அவங்களை பொறுத்தவரையில் கல்வி அமைச்சாக இருந்தாலும், தொல்லியல் துறையாக இருந்தாலும், வனத்துறையாக இருந்தாலும், எதென்றாலும் அவங்கள இனவாதம் ஊறினவர்கள். சரி, அதை நீங்கள் மாற்ற முடியாது. அது 100 ஆண்டு காலமாக இனவாதத்தில் ஊறினது. அப்படித்தான் அந்த அரசியல்வாதிகளும் வளர்த்தார்கள். சரி, இப்ப என்னென்று சொன்னால், நீங்கள் இந்த அரசிடம் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவங்க இப்ப என்ன செய்யறாங்க என்று சொன்னால், பாருங்கள், யாழ்ப்பாணத்தை தான் இப்ப குறிவைக்கிறார். தமிழீழத்தின் தலைநகரம் திருவோணமலை என்று கூறினாலும், இப்ப சந்திரசேகரம் என்ன கூறியிருக்கிறார், யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 லோக்கல் கவுன்சிலும் தாங்கள் வெற்றி ஈட்டுவோம் என்று அடிச்சு கூறுகிறார். ஏன்? அது ஒன்றுதான் மிச்சமா கிடக்கு. திருவோணமலை அவங்களுக்கு தேவையில்லை, அது வீதாசாரத்தை மாத்தி கொண்டு வந்துட்டாங்க. மட்டக்களப்பு அப்படி, மட்டக்களப்பு அவங்களுக்கு தெரியும். இப்ப தமிழரசு கட்சி அங்கு வெற்றி ஈட்டினாலும் வீதாசாரத்தில் அவங்க மெல்ல மெல்ல மேல வந்து கொண்டு, இப்ப யாழ்ப்பாணம் தான் ஒன்று எஞ்சி போய் கிடக்குறது.
அப்ப 17ஐயும் தாங்கள் கைப்பற்றுவோம் என்ன ஏன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற இந்த அரசு தலைவர் தேர்தலில் 27,000 வாக்குகளை எடுத்தவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 80,000 வாக்குகளை எடுத்தார்கள். கிட்டத்தட்ட 3 மடங்கு ஜம்ப். அப்ப இப்ப அவர்கள் கூறுகிறார். ஆனால் இந்த வாக்குகளை எவ்வாறு எடுத்தார்கள் என்று சொன்னால் இதில் கூறுகிறார்கள் என்றால் கணிசமான வாக்குகள் மீனவர்களுடைய கிட்டத்தட்ட 55,000 குடும்பங்கள், அதுல 2 லட்சம் பேர், அதுல 1 லட்சம் பேராவது வாக்காளர்களாக இருப்பார்கள் குறைஞ்சபட்சம். அப்ப அவர்கள் என்னென்றால் தங்கள் வாழ்வு மேம்படும், இவர்கள் துணிவாக நடவடிக்கை எடுப்பார்கள் தான் போட்டார். ஆனால் இதுவரை எடுக்கவில்லை. அதாவது ஏமாற்றி பெறப்பட்ட வாக்குகள் என்று கூறலாம். இப்பயும் இந்த 17 உள்ளூராட்சி கவுன்சிலையும் கைப்பற்றி விட்டால் அங்கு ஒரு பிரச்சனை இல்லை என்றும், சிங்களவர்களும் தமிழர்களும் ஒன்றாக தமிழ் என்ற ஒரு இனம் இல்லை என்றும் வந்துவிடும். ஏனென்றால் இப்ப மொழியையும் அழிக்க தொடங்கியாச்சு. நான் இப்ப ஆரம்பத்திலேயே ஸ்டார்ட் பண்ணக்கே கூறினேன் என்ன என்றால், நீங்கள் இப்ப பிரித்தானியாவில் ஒரு பஸ்ல அப்படி எழுதியிருந்தா பரவாயில்ல, அங்க எத்தனையோ தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, தமிழுக்கு யாழ் பல்கலைக்கழகம் இருக்கின்றது, உங்களுக்கு ஒருவரை கேட்டு எழுத முடியாது என்றால் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லை, அதான் பிரச்சனை. நீங்க வேண்டும் என்று செய்கிறீர்கள், அதான் பிரச்சனை. ஆனால் இவ்வாறான ஒன்றை கூட தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றையும் தேட்டி கேட்பதில்லை. படம் எடுப்பது, கொடி பிடிப்பது, 4 பேரை வச்சுக்கொண்டு படம் எடுத்து சோசியல் மீடியாவை மட்டும் வச்சுக்கொண்டு போராட்டம் நடத்துவது ஒரே இனம் தமிழமாக தான் இருக்கு. சமூக வலைத்தளத்தை வைத்துக் கொண்டிருந்தால் போராட்டம் நடந்துவிடும் என்று கற்பனை உலகத்தில் வாழ்ற ஒரே இனமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ஒரு மிகவும் ஒரு வேதனையான விடயம். ஆனா இப்ப 6 மாதம் கடந்திருக்கிற நேரத்தில் இப்ப ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு மாற்றம் வேணும் என்று வாக்களிக்கலாம் என்று ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கலாம் கூறினார்கள். அப்படி என்றால் நீங்கள் இப்ப கூறுவதை வைத்து பார்த்தால் மீனவர்கள் வாக்களித்தது தொடர்பாக கூறினீர்கள், மற்றவர்களை ஏமாற்றி வாக்கு பெற்றதை கூறினீர்கள். அப்படி என்றால் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தரப்புக்கு வாக்களிப்பார்களா தமிழ் மக்கள்? பிரச்சனை என்னவென்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜேவிபியினர் மீனவர்களை அணுகிய போது தமிழ் கட்சிகளும் அணுகியிருந்தார். மீனவர் பிரச்சனை யாருடைய பிரச்சனை? மீனவர் பிரச்சனை இலங்கை அரசால் வந்த பிரச்சனையா? இல்லை, தொப்புள் கொடி உறவென்று கூறினார்களே, அவர்கள் கொடுக்கின்ற பிரச்சனை. அவர்கள் உங்களை போரில் வீழ்ந்த உங்களை ஏறி உலக்கிய ஒரு சம்பவமாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருந்த போது கூட, அல்லது புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் கூட இன்று வரையில் வாய் திறக்கவில்லை. நீங்கள் தொப்புக்கொடி உறவுகளை நீங்கள் குறை கூறுகின்ற நேரத்தில் இலங்கை தீவு ஒரு நாடு, தமிழர் பகுதி ஒரு நாடு. இப்ப அரசாங்கம் இதை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது அரசாங்கத்துடைய பொறுப்பு அல்லவோ? அரசாங்கம் எங்களை விட்டு தாங்கள் பிழைக்கிறது. அது அரசாங்கம் எங்கள் எதிரி. அவன் எங்களை வளத்தை அவங்களுக்கு என்றால் 2010-11ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் அமைக்கப்பட்ட வர்த்தக மையத்தையே தீயிட்டு கொடுத்துருவாங்க. முடிந்த பிற்பாடு தீயிட்டு கொடுத்துருவாங்க. இன்று வரையிலும் உப்பை இந்தியாவிடம் இருந்து காசுக்கு வாங்குவாங்களே தவிர தமிழனுக்கு உப்பளத்தை கட்டி கொடுக்க அவங்க யோசிக்க மாட்டாங்க. சீமேந்த சீனாவில இருந்து வாங்குவாங்களே தவிர காங்கேசன் துறையை கடைசி வரையும் கட்டி அவளுக்கு விட மாட்டாங்க. இது அவங்களோட ரத்தத்தில் ஊறியம். சரி, அதை விடுங்க. அப்ப அவன் இதை கொடுத்து, இந்தியாவுக்கு இதை கொடுத்து, அன்றைக்கும் ஒருவர் என்னிடம் கேட்டிருந்தார், சுவிஸிலிருந்து இந்த 4.2 பில்லியன் டாலர்கள் கணக்கு இருந்து வந்தது அனுப்பியுள்ளோம். நான் எல்லா தகவலையும் எடுத்து அனுப்பியிருக்கிறேன். எல்லாம் கொழும்பு பத்திரிகைகளில் வந்தது. மற்றது கடல் வள ஆராய்ச்சி நிலையம் இருக்கின்றது, நாரா, அதுதான் இந்த ரிசர்ச்சை செய்கிறது. உண்மையில் எல்லோரும் கெட்டவர்கள், சில விஞ்ஞானிகளோ சில ஆய்வாளர்களோ உண்மையை, அதாவது இந்த வளங்கள் தொடர்பாக நாங்கள் போய் சொல்லலாம், ஆனா இயற்கை ஒரு நாளும் போய் சொல்லாது. அப்ப இயற்கையில் நாங்கள் உலகத்தை இழக்கிறோம் என்பதை யாரோ ஒருவன் எழுதுவான். அப்படி கொண்டு வந்தது நாங்கள் கொண்டு வந்த பிற்பாடு கேரளாவில் இடம்பெற்ற, டெல்லியில் இருந்தும் வந்தார்கள் இந்திய அதிகாரிகள், கொழும்பிலிருந்து அழைக்கப்பட்டார்கள் மீன்பிடித்துறை அமைச்சர்கள் முன்னைய அரசில், அதாவது நான் நினைக்கிறேன் கடந்த வருடம் இந்த அரசு வருவதற்கு முன்னர். அப்போது போட்டு காட்டப்பட்ட காணொளி இப்படி நாங்கள் கதைச்ச காணொளி ஒன்றுதான் போட்டு காட்டப்பட்டது. இந்த தகவல்கள் எவ்வாறு போனோம், அவங்களுக்கு பிரச்சனை என்னென்றால் தாங்கள் எவ்வளவு கொள்ளையடிக்கிறோம் என்பதை வெளியே சொல்லி என்னென்று இந்த தகவல்கள் போனது என்றதுதான் என்ற பிரச்சனை. தகவல்
யாரும் எடுக்கலாம். இந்த காலத்துல தகவலை யாரும் எடுக்கலாம். அது அவங்களுக்கு தெரியுது. அப்ப என்னென்றால் நாங்கள் விழிப்படைகிறோம் என்றதான் அவங்களுக்கு பிரச்சனை. அப்படி என்றால் இது இலங்கைக்கு வின் வின் சிச்சுவேஷன் சொல்ல பாருங்கள், மீனை கொள்ளையடிக்கிறார்கள், அதே நேரத்தில் கேரளாவிலிருந்து கஞ்சா வருகிறது. அப்ப இங்கு வரும்பொழுது தொடர்ந்து வந்த அரசாங்கங்களுக்கு இலகுவாக நம் மாஸ்டர் கூறிய நாகரிகம் பண்பாடுகளை அளிப்பதற்கு அவர்கள் ஒரு கடினமாக உழைக்காமல் இயல்பாகவே நடத்துகின்ற ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மைதான். எதிரியை என்ற எதிரியை இன்னொருவன் அழிக்கிறான், அதால் எனக்கு லாபம் என்று சொல்லும் போது நான் பேசாமல் தண்டு. அதான் இலங்கை அரசு செய்கிறது. இலங்கை அரசு அதைத்தான் செய்கிறது. ஆனா நாங்கள் தமிழர்கள் தான் எதிரிகளை அளித்தால் அவனுக்கே அவன் எங்கட வீட்டை கொளுத்துறான்டா அவனுக்கே கொள்ளிக்கட்டை எடுத்து கொடுக்குறாரு. இப்ப நீங்க கூறுகிற விடயங்கள் எங்கள் தமிழ் தரப்பினருக்கு எவ்வளவு புரிந்திருக்கிறது? புரியாமல் இருக்காது. ஏனென்றால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மூத்த இவர்கள் அப்ப புரிஞ்சு கொண்டு நித்திர கொள்றவன எழுப்பலாம், நித்திர கொள்றவரை நடிக்கிறவன எழுப்பி சங்கூதினாலும் எழும்ப மாட்டான். நீங்கள் இது ஒரு விளையாட்டான விடயம் இல்லை. இப்ப நீங்க பாருங்கள், வளத்தை சுரண்டுவது ஒன்று, இனி கஞ்சாவை கொண்டு வந்தால் அந்த பண்பாடு அழிகிறது, நாகரிகம் அழிகிறது. இதே எப்படி விளையாட்டாக எங்களுடைய தமிழ் தரப்பினர் இதை பார்க்க முடியும், அல்லது பார்க்காத மாதிரி புறந்தள்ளி இருப்பது எப்படி அனுமதிக்க முடியும்? விளையாட்டு என்று சொன்னால் வேற அமைப்புகளை கட்டி அமைக்கிறது விளையாட்டுக்கு தான். அது ஒரு விளையாட்டு. அவைகளுக்கு அமைப்பை கட்டுறது, கொடியை பிடிக்கிறது, படத்தை எடுக்கிறது, போடுறது, சோசியல் மீடியாவில் அனுப்புறது, எல்லாத்தையும் எதுக்கும் பொறுப்பு கூறல் கிடையாது தானே. இப்ப நீங்கள் 10 வருஷமா ஒரு இடத்தை போராடுறீங்க என்று சொன்னால் 2வது வருஷமே நீங்கள் மீளாய்வு செய்யணும். உங்களை ஒவ்வொரு வருடமும் கொம்பனியல்ல கூட ஒவ்வொரு வருடமும் மீளாய்வு நடக்கிறது. எவ்வளவு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்களா, என்ன செய்தோம் என்ன செய்யல என்று. அப்படி நீங்கள் யாராவது மீளாய்வு செய்தீங்களா? இல்ல தானே. இன்றைக்கும் 10 பேர் போய் குடிக்கிற நிற்பீங்கள், நாளைக்கும் 10 பேர் போய் குடிக்கிற நிற்பீங்கள், நாளண்டைக்கும் அப்படித்தான் நிற்பீங்கள், இன்றைக்கும் அமெரிக்காவோட கதைப்பீங்கள். அவனும் அதே தான் சொல்லுவான். தமிழ் மக்களின் பிரச்சனையில் நாங்கள் அர்ப்பணிப்புடன் செய்வோம், அல்லது தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம். இது அவங்கள எழுதி வச்ச பாடம். 15 வருஷமா அதைத்தான் அவனும் சொல்லுவோம். 15 வருஷமா நீங்களும் இதைத்தான் கேட்பீங்கள், 15 வருஷமா நீங்களும் இதைத்தான் மக்களுக்கு சொல்லுவீங்க. இப்ப மக்கள் உங்களை நம்புறதும் இல்லை. அதெல்லாம் இப்ப பாருங்கள், ஏவிபி செப்டம்பர் 27,000 வாக்கு எடுத்தவர்கள் நவம்பர்ல 80,000 மாறிச்சுது. ஆனால் இப்ப அவங்களும் ஏமாத்துறாங்கள் என்றதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றது யாழ்ப்பாணத்து தகவல். ஆனால் இதை தமிழ் கட்சிகள் கைப்பற்றுவதென்றால் என்னென்று செய்ய வேண்டும்? சோசியல் மீடியாவில இருந்து கைப்பற்ற முடியாது. சரி, ஏவிபி எதை சொல்லி செய்யாமல் விட்டதோ அதை நீங்கள் செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? துணிச்சல் உங்களுக்கு இருக்கா? அரசியல் என்பது துணிச்சல் வேண்டும். அதுதான் அரசியல் என்பது. அப்ப உங்களால் அதை செய்ய முடியும். இப்ப ஒவ்வொரு அரசியல பாருங்கள், ரஷ்யாவில் இடம்பெறுவதை பாருங்கள், அமெரிக்காவில் இடம்பெறுவதை பாருங்கள். இந்த அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் என்ன நகமும் சதையும் போல் இருந்தவன் இன்றைக்கு துணிச்சு சொல்றான், என்ன நீ 200% டாக்ஸ போடுவேன், என்ன தண்ட நாடு தண்ட அரசியல் என்று தண்ட மக்கள் என்று வரும்போது அவன் தனது கருத்தை ஒரு அரசியல்வாதி என்றது என்னன்னு சொன்னால், ஏன் அரசியல்வாதி என்றது, ஏன் மக்கள் அவ்வளவு வாக்கு போடுறார்கள் என்று சொன்னால், நீ மக்களோட குரலாக துணிஞ்சு கரைக்கக்கூடியவனாக, நீ மக்களோட வாக்க வாங்கி போட்டு நீ இந்த சம்பளத்தையும் எடுத்து போட்டு நீ மக்களையும் ஏமாத்தி கொண்டு நீ அவனோடு நிற்கிறாய் சொன்னால், அப்ப மக்கள் அதில் இருந்து மாறுவதில் நாங்கள் தவறு சொல்ல முடியாது. இப்ப இந்த 17 லோக்கல் கவுன்சிலையும் ஏவிபியை எடுக்க போகுதா, நீங்கள் தக்க வைக்க போகிறீர்களா என்பதுதான் முக்கியம். இன்னும் ஒரு மாதமும் இல்லை. அந்த கேள்வியை நான் மாஸ்டரிடம் கேட்க போறேன். மாஸ்டர், 17 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனுராகுமார திசாநாயக்காவுடைய கட்சி வெற்றி பெற்றால் அங்க என்ன பிரச்சனை இருக்கிறது? அவர் தமிழ் மக்களுக்கு செய்ய போறாருன்னு தானே கூறுகிறார். அப்ப அங்க என்ன பிரச்சனை இருக்கிறது? அதுக்காக இந்த ஆசிரியர் சங்கத்துல தெளிவா சுட்டிக்காட்டி இருக்காங்க. இந்த உள்ளூராட்சி தேர்தலை இப்ப அனுரா வடக்கு கிழக்கு என்று பேசுறாரு இல்ல, அங்க மக்களை பற்றி கதை இல்லை. வடக்குடைய பொருளாதாரம், கிழக்குடைய பொருளாதாரம், வடக்குடைய பிரச்சனை, கிழக்குடைய பிரச்சனை. இதற்கான குடியேற்றமாக தான் வைக்கிறார்கள். இப்ப நாங்க சொல்றோம் 1977 தேர்தலை எங்களுக்கான குடியேற்றமாக கொண்டு அந்த குடியேற்றத்தின் அடிப்படையில நாங்கள் அரசியல் எதிர்காலத்தை நாங்கள் அமைக்க போறோம்னு பேசிக்கொண்டிருக்கிறோம். இதை உடைக்க வேணும். இப்ப நாங்கள் வடக்கு கிழக்குன்னு சொன்னதை தமிழ் மக்களை ஏற்றுக்கொண்டுட்டார்கள். இப்ப அரிஸ்டன் மாதிரி கிழக்கு மாகாணம் அதை எதிர்க்கக்கூடிய எல்லா சக்தியும் இழக்கப்பட்டு விட்டது. அவை வடக்குலாம் இப்ப இந்த குடியேற்றத்துல நாங்கள் காட்ட வேணும். எங்களுக்குரியது இந்த 17 சபையும். இந்த 17 சபையிலும் நாங்கள் வெள்ளிட்டோம் என்று சொன்னால் இட்ஸ் ரெஃபரண்டம். நாங்க என்ன சொல்றோம், இலங்கை முழுவதும் உண்டு ஒரே ஆட்சி, ஒரே சட்டம். இதுக்குள்ள நீங்கள் உங்களுடைய
பாரதி சொன்ன மாதிரி உண்டு உறங்கி இடர் செய்து செத்திலும் மானிட பிறவியல்ன்றதை நீங்க வாழ்றதுக்கு நாங்க எல்லா உதவிகளையும் செய்யறோம். அதுக்கு பேர் தான் அந்த சமத்துவமான என்ற எங்கள்கிட்ட சொல்லு. நீங்க உண்டு உறங்கி இடர் செய்து செத்திலும் மானிட பிறவியில இருக்க போறீங்களா? வாக்களிங்க. எங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நாங்க இதுல ஒரு ரொம்ப கூட கண்டுட்டோம்னா காலால் விளக்கமா தான் போவோம். என்ன சொன்னா எங்களை விட அது ஒரு குறைஞ்ச பலமுள்ள உயிரின்றனால பாதுகாக்க வேண்டும். அது மாதிரி உங்களை குறைஞ்ச பலமுள்ள ஆக்கள் நாங்கள் பாதுகாக்கிறோம். ஆனா நீங்கள் குறைஞ்ச பலமுள்ள ஆக்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அழியுங்க 17 தொகுதியிலும் எங்களுக்கு அன்றைக்கு நீங்கள் சொல்லி போடுவீங்க நாங்கள் குறைஞ்ச நிலையில இருக்கிறாங்க தான் நாங்கள் ரெண்டாவது பிரஜை தான், நீங்கள் எங்களுக்கான ஏதாவது ஒன்று போடுங்கள்னு கையை ஏந்துவீங்க. நீங்கள் ஏந்திர கையை நிரம்ப போட்டு வர்றோம். இதுதான் பேருக்கு நிலை. அதே நேரத்துல இன்றைக்கு காலையில நேற்றைக்கு நடந்த செய்தி, மூதூர்ல 15 வயசு தமிழ் பள்ளி மாணவி ஒருத்தி தந்த பேத்திய 68 வயசுல இருக்கிற பேத்தியையும் கொலை செய்து, அதே நேரத்துல 74 வயசுல இருக்கிற தந்த பேத்திய அக்காவையும் கொலை செய்திருக்கிறாள். அவள் என்ன சொல்றாள்? நீங்கள் எங்களை இந்த நேரம் பேசிக் கொண்டிருந்த 2 பேரும் ஆனபடினால கொலை செய்திருந்தான். இதுதான் நீங்க அரசியல செய்யறீங்க. உங்களுக்கு நாங்க ஏதாவது சொல்லி நீங்கள் எப்படி செய்யறீங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளை எப்படி ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போய் தூக்கி வெட்டி போட்டு இன்னைக்கு குற்றவாளியா நிற்கிறாளோ, அதே மாதிரிதான் நீங்களும் நாங்கள் ஏதாவது சொன்னோம் என்று சொன்னால், எந்த ஆறுங்க ஒரு மக்களுக்கு எதிரான ஒன்று செய்யறவங்களும் சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு தான் ஊடகத்துல பொறுப்பு. அதை நாங்க சொல்லி போட்டோம்னு சொன்னால் இதே வேலையை தான் செய்யறீங்க. அப்ப இந்த கல்ச்சர் யார் வளர்த்து விட்டது? இந்த 15 வயசு சிறுமிக்கு உனக்கு எதிராக யாராவது உன்னை எதிர்த்து ஏதாவது சொன்னால் கொலை செய்கின்ற கல்ச்சர் யார் வளர்த்து விட்டது? நீங்க அரசியல்வாதிகள் வளர்த்து விட்டீங்க, சிங்களர் வளர்த்து விட்டதா? இதுதான் கேள்வி. நாங்க செய்யறதுதான் சமுதாயம் திருப்பி செய்யும். நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு சொல்லிய கொடுக்குறீங்க. இப்ப இந்த சொல்லியோ அந்த பிள்ளை பார்த்துட்டு ஓகே இவர் எங்களுக்கு எதிராக ஏதாவது சொல்றாருன்னு சொன்னா அவரை இல்லாம ஒழிக்க வேணும். இந்த மனநிலை இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லுது, ஐரோப்பால பொருளாதாரம் பின்னடைகிற காரணம் என்னன்னு சொன்னால், இங்க இருக்கிற எத்திக்கல் எஜுகேஷன், இங்க இருக்கிற அந்த அறம் என்பது என்னுடைய வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான முறைகளை உருவாக்குற என்னுடைய பலம் என்ற அந்த தன்மையை இழந்த காரணத்தில் தான் இன்றைக்கு ஐரோப்பால இந்த ரெசெஷன் பெறுதுன்னு சொல்லி நேற்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் அறிக்கைவிட்டிருக்கு. அது மாத்திரமில்லை, வாரக்கிழமை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாதுகாப்புகள் குறித்த ஒரு கூட்டறிக்கை வெளியிடவும் இருக்கின்றார்கள். அதில் அவர் சொல்கின்ற விஷயம் என்னென்றால், நாங்கள் இந்த மாதிரி வாழ்றோமோ அப்படித்தான் இளைஞர்நதி வரும். நாங்க அந்த அக்கறை இல்லாமல் இங்க இருந்தவை கனவு பிரித்தானிய அரசு எடுத்தது, பிரித்தானிய அரசு காலாதிகாலமாக செய்த வேலை என்றால் அமெரிக்காவுக்கான தேவை எல்லாத்தையும் பிரித்தானியாவில் நிறைவேற்றினால் தங்களுக்கான எதிர்காலம் இருக்குன்னு நிறைவேற்றினார்கள். இன்றைக்கு பிரித்தானியாவுடைய பொருளாதாரத்தில் 80% பொருளாதாரத்தை அமெரிக்க முதலாளி மேலும் ஆட்சிப்படுத்துகிறார்கள் என்ற புள்ளி விவரம் பெருசு. மிச்சம் இருக்கிறதுல 15% அரபு நாடுகள் ஆட்சிப்படுத்துகின்ற செலவு இருக்கு. அப்ப 5% பொருளாதாரம் சுழல்கிறதால இங்க அந்த பிரச்சனை இருக்கு. கோயங்கோன்னு சொல்லி 2013ஆம் ஆண்டு இங்கத்தியான் NHS என்ற பெயர்ல இங்கத்தியான் மருத்துவத்துறையை கட்டமைக்கிறதுக்கு உருவாக்கிய ட்ரஸ்டுகள் கிட்டத்தட்ட 233 அறக்கட்டளை அவ்வளோத்தையும் நேற்றுக்கு சேமர் கலைக்கிறார். ஏன் அதுக்குள்ள ரெட்ட பெருந்து வருகிறது, அவங்களும் ஒரே வேலையை செய்யறாங்க. இந்த கல்வி சுகாதார திணைக்களம் ஒரே வேலையை செய்து சுகாதார திணைக்களத்துக்கு கொண்டு வர வேண்டும். இன்னும் கொஞ்ச காலம் முன்னாடி இவர்கள் எனர்ஜியும் இப்படி கொண்டு வந்து வரும். அப்ப நீங்கள் மற்றவர்கிட்ட கொடுத்து போட்டு அரசாங்கம் அதை பாதுகாக்காமல் அதை மற்றவர்களிடத்தை மருத்துவத்துறை கொடுத்து போட்டு மற்றவர்கள் தங்களது வைக்கிற மாதிரி இந்த கொங்கோ கலக்கிறது மிகச்சிறந்த விஷயம். இந்த கொங்கோக்குள்ள வச்சுக்கொண்டு அந்தந்த ஒவ்வொரு வைத்தியசாலையை நிர்ணயிக்கின்ற பேரில் அங்கே ஒதுக்கப்பட்ட பணத்துல கிட்டத்தட்ட 60% பணம் அந்த கொங்கோ நிர்வகிக்கிறதுக்கான பணமாக தான் செலவழிஞ்சிருக்கு. அதான் உண்மை. அப்ப நீங்கள் மற்றவர்கிட்ட கொடுத்து போட்டு கையை விரிச்சு கொண்டு இருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். பாத்தீங்கன்னா இப்ப அரசு சொன்ன மாதிரி இன்னைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ரவிகரனும் முல்லைத்தீவு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சொல்லியிருக்கிறார்கள், இந்தியா 74-76 வரையப்பட்ட இலங்கையுடனான கடல் எல்லைகளை தேசப்படத்திலே வைத்துவிட்டு இன்று இழுவை மடி மீன்பிடி வலைகளை பயன்படுத்தும் இந்திய மீனவரால் பாக்கு நீர்ணை மற்றும் முல்லைத்தீவு கடற்பகுதிகள் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மீனவர்களின் மீன்பிடி தளமாகவும் பாக்குக்குடா கடற்பகுதிகள்
ராமேஸ்வர மீனவர்கள் மீன்பிடித்தலமாகவும் மன்னார்குடா தூத்துக்குடி மீனவர்களின் மீன்பிடித்தலமாகவும் மாற்றி வருகிறது. இது இந்தியா வெளிப்படையாகவே கூறும் சக்தி அரசியல் தான். அவர்கள் சொன்னதை நான் விளங்கப்படுத்துகிறோம். பவர் பொலிட்டிக்ஸ் தான். இன்றைக்கு அந்த 3 பகுதியும் இந்தியாவில் மீன்பிடித்தலமாக மாறிடுச்சு. கடல் இல்லைன்றது நீங்கள் கதைக்கு இயலாது. இன்றைக்கு இந்த கிழமை இப்போ நாங்கள் பேசிக்கொண்டு கேட்கல அங்க கச்சதீவில் அந்தோனியார் திருநாள் நடைபெறுகிறது. சேலத்தினுடைய ஆயர் சென்றிருக்கிறார், யாழ்ப்பாணத்திலிருந்து குடும்ப முதல்வர் சென்றிருக்கிறார். அங்கே ஒரு வழிபாட்டு இது நடைபெறுகிறது. 8,000 மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அது மக்கள் தாங்களாக ஒரு புரிந்துணர்வுகளை அந்த பகுதியை மீனவர்கள் கடற்படையத்தில் போய் தங்கி வாழ்ற ஒரு பிரதேசமாக வைத்திருந்தார்கள். அது இந்தியாவுக்கு சொந்தமா இலங்கைக்கு சொந்தமான எண்ணங்களை கூட இல்ல வைத்திருந்தார்கள். ஆனால் மன்னார் கடலுக்கு கிட்ட கோபால்ட் மேலே இருக்குது இன்றைக்கு தெரிய வந்ததோ அண்டையிலிருந்து கச்சதீவை திருப்பி எடுக்கணும் இந்தியா நிற்குது, நாங்க வச்சுக்கணும் நிற்கிறோம். அப்ப நீங்க எல்லாமே பொருளாதார மையமா வச்சுதான் செயற்பட்டு கொண்டிருக்கீங்க. கச்சதீவு பிரச்சனை பெரிய பிரச்சனையா வரும். மன்னார்லாம் பெரிய பிரச்சனை. மன்னாருக்கு ஒன்றும் இல்லை. மன்னாருக்கு கிட்ட கோபால்ட் மலைத்தொகுதி இருக்குது. அது இப்ப ஏன் உக்ரைனுக்கு மேல பிரச்சனை, ஏன் இங்க கொங்கோல என்ன பிரச்சனை? எல்லா இடத்துலயும் கனிம வளங்கள் தான் பிரச்சனை. கனிம வளத்தை மையமா வச்சு பார்க்கல எங்கள பக்கத்துல இருந்த இப்ப யாராவது பிரித்தானியால இருந்தோம்னு சொல்லினோமா உங்களுடைய முத்துக்குளிப்புத்துறைய பிரித்தானிய அரசாங்கம் பயாலஜிக்கல் ஜெனசைட்டுகளால உயிரியல் இன அழிப்புகளால இல்லாம பண்ணினால்தான் நாங்கள் திருப்பி பிரித்தானிய அரசாங்கம் மன்னார் கடலை பொருட்படுத்தி திரும்பி கொண்டு முத்துச்சிப்பியில் அங்க வளர்த்து எங்களுக்கு தரவேணும்னு யாராவது கேட்கிறானா? ஆனா நடந்தது தானே. இன்னைக்கு நாங்க வரப்பட்டது காரணம் மன்னார் முத்துக்குளிப்பு இல்லாம போனது தானே. மன்னார் முத்துக்குளிப்பு இருக்கும்போது தான் எங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இருந்தது. ஏன் இல்லா போச்சு? அதே மாதிரி இப்ப அரசு குறைக்குள்ள இந்த மீனவர்களுடைய ஆளுமை பற்றி, மீனவர்கள் தான் அனைத்துலக பொருளாதாரத்தை கட்டமைக்கிறது மீனவர்கள் தான், கடல் வளத்தை கொண்டு சேர்க்கிறது மீனவர் தான். அவ என்றைக்குமே மீனவர் அடிக்கிற அடியில தான் நீங்கள் அந்த நாட்டை பிடிக்கிறான். அதுலதான் இப்ப சாப்பாடுகளுக்குள்ள சேர்க்கக்கூடாது விலக்கப்பட்ட பொருள் என்ற ஒரு முறையை கொண்டு உப்புக்காக உலகங்கும் இருந்து தமிழர்கள் தொடர்பு கொண்டதான் எங்களோட கடற்படை பொருளாதாரத்துடைய வளர்ச்சி. ஆனா அந்த உப்பு பொருளாதாரத்தை இல்லா பண்ணி மீனை அது துடக்குண்டு அதையும் இல்லா பண்ணி கடல் பொருளாதாரத்தை அழிச்சதன் மூலமாக தான் தமிழர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். இப்பொழுதும் அவர்களுக்கு கடற்படு பொருளாதாரம் தேவை. திருவண்ணாமலை ஏற்கனவே இந்தியா ஏன் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுது அந்த பவர் பொலிட்டிக்ஸுக்கு. இப்போ இந்தியா ஓப்பனம் சொல்லி போடுது இட்ஸ் பவர் பொலிட்டிக்ஸ். அந்த பவர் பொலிட்டிக்ஸ்ல எனக்கு நான் திருவண்ணாமலை பவர் அணிக்க வேணும், அப்ப சம்பூர்ணம் எனக்கு வேணும், இதுவும் வேணும், சரி வச்சுக்காள். அப்ப இவர்கள் என்ன அரசு சொன்ன மாதிரி அவர்கள் தங்கட பகுதியை பாதுகாத்து கொண்டு எங்கட பகுதியை எவ்வளவுக்கு விற்கலுமோ வித்து போட்டு போறார்கள். எங்கட பகுதியில எவ்வளவு சிக்கலை ஏற்படுத்திட்டு போகிறார்கள். இதுதான் தைவான் அந்த காலத்துல தனியான நாடாக அமெரிக்கா ஊக்கப்படுத்தி போட்டு இப்ப தைவான் தான் அடிபடுது. சீனா பெரிய நாடா வந்துட்டு, அமெரிக்கா பெரிய நாடா போயிடுச்சு. ஆனா பக்கப்பட்டு பாடிக்கொண்ட தைவான் செய்யறன்னு தெரியாமல் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்குரிய நாடா இருக்குது. இதை எடுத்து யோசிங்க. அதனாலதான் நாங்கள் செய்ய வேண்டிய என்னண்டா இந்த நேரத்தில் இப்படி காய்ச்சி கொண்டிருக்கிற ஒரு நேரம் போய்கொண்டிருக்கிறது. அடிப்படையில இந்த உள்ளூராட்சி தேர்தலை எங்களுடைய தேச நிர்மாணத்துக்கு நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் பற்றி இந்த தீர்மானிங்க. அது கல்வியோட தொடர்பானது, தொழில்நுட்பத்தோடு தொடர்பானது, முதலீட்டோட தொடர்பானது, நிதி முகாமைத்துவத்தோடு தொடர்பானது, மக்களுக்கான பயிற்சிகளோட தொடர்பானது. அதை செய்யுங்க. அதை செய்வதற்காக இப்படி உள்ளூராட்சி அமைக்கலாம் இப்படி சிந்திங்க. அதை அப்படியான ஒரு இறுதியாக கனடாவினுடைய புதிய பிரதமராக மார்கானி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். பிரித்தானியாவுடைய மத்திய வங்கியினுடைய கவர்னராக இங்கு இன்னொரு வெளிநாட்டவர் பொறுப்பு வைத்து என்றால் அவர் தான். அப்ப அவருக்கு நிறைய பொருளாதார அனுபவங்களும் உள்ளவர் வந்திருக்கின்றார். இந்த நேரத்துல உலகத்துல ஈழத்துக்கு வெளியால அதிக அளவில் ஈழத்தமிழர்கள் வாழ்கின்ற நாடு என்ற தன்மையை கொண்டிருக்கிறது கனடா. இந்த நேரத்தில் கனடாவில் இருக்கிற ஈழத்தமிழர்களும் இந்த எங்களுடைய தேச நிர்மாணத்தை மையகமாக வைத்து புதிய பிரதமர்களோட அவர்கள் தங்களுக்கு இவர் ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் தான் இருப்பார். அதுக்கு பின்னர் தேர்தல் வேற இருக்கின்றது. தேர்தலில் சில விட கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வெற்றி பெறும் என்ற ஒரு ஊகம் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு இதுல என்னத்துல கிரீன்லாந்துல இன்றைக்கு 5 கட்சிகள் அவர்கள் போட்டி போட்டார்கள் தேர்தலில். மத்திய பலசாரி கட்சி ஆட்சிக்கு ஆனா இன்றைக்கு என்ன செய்திருக்கிற காலம் 5 பேரும் ஒன்றாணைந்து நாங்கள் ட்ரம்பினுடைய இணைப்புக்கு எதிர் என்று சொல்லி 5 பேரும் ஒன்றாணைஞ்சு செய்யறாங்க. அதுதானப்பா அவன் சொல்ற அந்த இன்ஃபார்மல் கன்சென்சஸ்ன்றது. அவங்களுக்கு இருக்கிற வேறுபாடு மறந்து நீ அதை எடுக்க முடியாது. இந்த காலையில சீனாவும் ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து அறிவிச்சிருக்குது என்ன, ஈரானுக்கான எல்லா தடையும் எடுக்க வேணும். யாராவது சேர்ந்து அறிவிச்சிருக்கிறார்கள். சீனாவும் ரஷ்யாவும்
ஈரானோட சேர்ந்து இன்றைய காலையில அழைத்தால் வருது. நேற்றுக்கு வந்து ஈரான பேச்சுக்கு வந்து அங்க ட்ரம்ப் வந்து படாத பாடு எடுத்து உள்ள டான்ஸ் எல்லாம் ஆடிக்கொண்டு நிற்கிறார். எப்படின்றாலும் பேச்சுக்கு கூப்பிட்டு இந்த தன்மையை மாற்ற வேண்டும். உலகத்தை பார்த்துக் கொள்ளுங்க, உங்களுடைய சக்தியை பெருக்குங்க. அரசியல் சும்மா வாய் வீச்சு காய்ச்சி கொண்டு ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது, ஜனாதிபதி என்ன இன்னும் கொஞ்சம் காலம் கூட நான் நினைக்கிறேன் என்றால் ஜனாதிபதி குளிக்கிறாரா முழுகிறாரா, அந்த நேரத்தில் வந்து ஜனாதிபதி எந்த சோப்பு விடுறார் அல்லது வந்து எந்த ஷம்பு வைக்கிறார் என்ற அளவுக்கு ஊடகம் வந்து நிற்குது இன்றைக்கு. தமிழ் ஊடகம் இதான் செய்யுது. அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள், இதை விடுங்க, விட்டு போட்டு மக்களுடைய அந்த தேசத்தை கட்டியெழுப்புறதுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் கடைசி உங்களுக்கு சந்தர்ப்பம். இதுல 17 சபையும் 17 தேவையில்லை, 17 வந்து 9 சபை எடுத்தார்களோ அதோட வந்து வடக்கு கிழக்கு தான் நீங்கள். அதுக்கு பிறகு அங்க நீங்க ஈழத் தமிழினம் என்ற அடையாளம் இல்லாமல் வடக்கின் சமூகம் கிழக்கின் சமூகம் இருக்க போறீர்கள். 9 வந்தால் காணும், 17 அரைவாசி வந்தா காணும். சரியா, எங்களுக்கு தான் குடியரசு வெற்றின்னு சொல்லுவார். அப்படித்தான் இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து எங்களோட பக்கத்துல 18 பேர் இருந்தாலும் நாங்கள் 10 பேர் வந்து சம தேசியத்துவம் நிக்கிறோம் என்று தானே நாங்கள் வந்து இப்ப அரசியல் பேசிக்கொண்டிருக்கோம். இதே அரசியல் அவரும் பேசலாம். நாளைக்கு 17 பேர் வென்றால் 17 இடத்துல போட்டி போட்டோம், அதுல 8 பேர் வந்து வெண்டுட்டோம். சரியா, 9 பேர் வந்துட்டோம். நாங்கள் தான் இலங்கை முழுவதற்குமான எல்லா தீர்மானம் எடுக்கும் உரிமையை இன்னொருவரிடம் ஒப்படைக்காதீர்கள், உங்களுடையது மக்களுடையது. அப்படி இருப்பதா இருந்தால் உங்களுடைய தமிழ் தேசியம், உங்களுடைய தாயகம், உங்களுடைய தன்னாட்சி, அதை நீங்கள் வெளிப்படுத்துவதா இருந்தால் நீங்கள் வந்து யார் அதை முன்வைத்து போட்டியிடுகின்றார்களோ அவர்களோடு நில்லுங்கள். இல்லைன்னு சொன்னால் இப்ப தமிழரசு கட்சியில இன்றைக்கு காலையில வந்து CVK சிவஞானம் ஒரு அற்புதமான ஒரு வழி சொல்லியிருக்கிறது என்னென்றா, நாங்க வென்ற பிறகு நாங்க உங்களோட சேர்ந்து தான் வேலை செய்வோம், ஒற்றுமை தான் வேலை செய்வோம். அப்ப இதை என்னத்தை குறிக்குது, எங்களுக்கு பதவி தேவை, எங்களுக்கான அந்த செல்வாக்கு தேவை, எங்களுக்கான நிதி வளம் தேவை, அதை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒன்றடியா சேர்ந்து அப்படி ஆட்சியை பிடிக்கிறது இந்த மாதிரி ஒன்று செய்ய போயிடும். வடிவா பார்த்துக் கொள்ளுங்க. இதுதான் தமிழரசு கட்சியில நிலை, இதுதான் தமிழரசு கட்சியில வீழ்ச்சி அடையணும்னு நாங்கள் சொல்வதற்கான காரணம். தமிழரசு கட்சியின் நிலை எங்க இருக்கிறன்னு சொல்லி ஆட்சியை பிடிப்பதற்கு நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் வெண்ட வைப்பாடு நாங்கள் உங்களோடையும் சேர்ந்து வேலை செய்வோம். இது என்ன, அது மாதிரி பழுத்து அரசியல்வாதின்னு சொல்லப்படுற CVK சிவஞானத்தை அந்த வார்த்தை அவர்களுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்தி விட்டது என்பதுதான் அடிப்படையான உண்மை. நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு வயது வந்து விட்டது. நான் குறைவாக சொல்லவில்லை. அவர்களுக்கு சிந்திக்கின்ற தன்மை, பரந்து சிந்திக்கின்ற தன்மை இல்லாமல் போய்விட்டது. இதுதான் தமிழரசு கட்சியினுடைய சிதைந்து போய் தேக்க நிலையை அடைந்திருப்பதற்கு தான் ஒரு முக்கிய காரணம் என்பதை. அதுவும் உண்மை. தந்தை செல்வநாயகத்துக்கு வயது வந்த பிற்பாடுதான் இந்த தமிழரசு கட்சி வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு உண்மைதான். நன்றி வாசன். அரசோட நிறைவாக நிகழ்ச்சி என்ற கொண்டு இப்ப மாஸ்டரும் கூறினார், நீங்களும் கூறினீர்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்நோக்குகின்ற ஆபத்து என்ன என்ற விடயங்களை நீங்கள் கூறினீர்கள். நிறைவாக இப்ப மாஸ்டர் கூறியிருந்தார், உள்ளூராட்சி தேர்தலை தேச நிர்மாணத்துக்காக மாற்றுவோம் என்று மாஸ்டர் கூறியிருந்தார். அதற்காக எங்களுடைய மக்கள் வாக்களிக்க வேண்டும். அது தமிழர் தாயகத்தில் மாஸ்டர் கூறுகின்ற ஒரு செய்தியாக இருக்கு. புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருப்பவர்கள் கூறுகிறார்கள், இப்படியே இருக்கிற ஒரு நிலைமையை நீங்கள் குழப்பறதுக்கு பார்க்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவு வழங்குவதற்காக இங்கிருந்து அங்கே போய் செயல்படுபவர்களும் இருக்கிறார்கள், நிதி உதவி வழங்குபவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன கூற போகிறீர்கள்? நீங்கள் கூறியது போல புலம்பெயர் அமைப்புகள் இப்படியே இருக்கிற சிஸ்டத்தை ஏன் குழப்புகிறீர்கள் என்று கேட்ட போது அவர்களுக்கு சில சமயங்களில் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறது. இதுக்கு நான் முன்னர் கூறின கதை தான். நான் பல்கலைக்கழகத்தில் படித்த போது எனது நண்பன் சுடன் யூனியன் தலைவரோட நான் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு அவர்கிட்ட டீனை சந்திக்க ஒரு இவெண்ட்டுக்கு கோல் புக் பண்ணத்தான் போனது. நாங்கள் வேற இடத்துக்கு போய் இருக்க முதலே சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி சுடன் யூனியன் பிரசிடன்ட் பாரானண்டைக்கு எதுவும் பிரச்சனை என்று தான் அவர் யோசிச்சிருப்பார். அவர் சொன்னார், தம்பி நீங்கள் என்னென்றாலும் கதைங்க இந்த கதிரையை ஆட்டி போடாங்க. என்ன பிரச்சனை என்றால் அதுல அந்த மனுஷனை நாங்க போட்டி போடுறேன் நேர சொல்லிட்டு என்னவும் கதைங்க இந்த கதிரையை மட்டும் ஆட்டிப்படாங்க, நாங்கள் கதிரையை ஆட்ட போகல. அப்ப என்னென்றால் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏன் இப்படியே இருக்கிறத குழப்பறீங்கள் என்றால் உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா கிடக்கு. உங்களை யாராவது கடிதம் போட்டு கூப்பிட்டவியா அமைப்பை தொடங்க சொல்லி, உங்களை யாராவது கெஞ்சி கேட்டவியோ, இத்தனை அமைப்பு இருக்கு, இந்த அமைப்போல் வந்து சொல்லட்டும், உங்களை ஆறாவது கேட்டவியோ அமைப்பை தொடங்கி எங்களுக்கு இப்படி நடத்துங்கோ, எங்களை இப்படி கேவலமா படுத்துங்கோ உலகம் முழுக்கன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா இப்ப அந்த யூடியூப் கொண்டு இங்க இருந்து உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க அங்க போய் செய்தது இப்ப இவ்வளவு பிரச்சனையா வந்திருக்குன்னு சொல்லி அந்த சனத்தை ஒரு பிச்சைக்காரராக காட்டி தமிழ் இனத்தை புலம்பெயர் தேசத்துல இருந்து ஒரு பிச்சைக்காரராக நாட்டுறான். அந்த இனத்துக்குரிய ஒரு தொழில்
நுட்ப வளர்ச்சி, தொழில்துறை வளர்ச்சியை காட்டாது. அந்த சனத்தை இப்படியே வைத்திருக்கிறதுக்கு தான் நீங்கள் இங்க நடத்துகிறீர்களா என்றார். இதுக்கு என்ன சொல்வது? இப்ப நான் மாஸ்டர் கூறியது போல உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது கடைசி. அதை இப்ப தென்னிலங்கையிலிருந்து ஒருத்தர் எழுதுகிறார் என்னன்னு சொன்னால், இப்ப இந்தியா இலங்கையை கேட்கின்றது எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட், சீனா கேட்கின்றது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஆனா ரெண்டையும் இலங்கை செய்யதில்லை என்றால் ஒன்று கொண்டு பிரச்சனை என்று சமாளிக்க வேண்டும். இப்ப அவங்க சொல்றாங்க, எக்கனாமிஸ்ட் சொல்றாங்க, நீங்கள் இதே உடன்பாட்டை சிங்கப்பூருடனும் தாய்லாந்துடனும் வைத்திருக்கிறீர்கள், 2 நாட்டுடனும் நீங்கள் செய்யுங்க. அதே போலதான் அதே பத்தியில் தான் அவர் எழுதுகிறார், வடக்கு கிழக்கில இந்த 17 லோக்கல் கவுன்சிலை நீங்கள் கைப்பற்றி அந்த அபிவிருத்தியை செய்யுங்கள். அந்த மக்களை வெளிநாடுகளில் கையேந்துவதை விடுத்து நீங்கள் வர்ற நிதிகளை திருப்பி அனுப்பாது அதை மேம்படுத்துவதற்காக பாருங்கள் என்று கூறுகிறார்கள். இப்ப இதை சொன்னால், இப்ப பாருங்கள், இப்ப மீனவர்கள் போட்டார்கள், வாக்கு போட்டதால் தான் இந்த 80,000 ஜேவிபி பெற்றது என்று கூறுகிறார். இப்போது அவர்களுக்கும் ஜேவிபிக்கும் இடையிலான முருகல் என்றால் அவர்களும் எதுவும் செய்யவில்லை. அந்த மக்களுக்காக, அது தமிழ் மக்கள், உங்களோட மக்கள், நீங்கள் இங்க இருந்து அந்த அமைப்பெல்லாம் கணக்க வச்சிருக்கிறீங்களோ, அது பிரித்தானியா மக்களுக்கு நீங்க வச்சிருக்கீங்க, அங்க சொல்லித்தான் நீங்க நடத்துறீங்க. பிழைப்பு நடக்கிறது அந்த ஊரை சாட்டு தானே. இங்க நாங்கள் தமிழ்ல கேட்கல தானே, இங்க நாங்கள் நாடு கேட்கல, கனடாவில நாடு கேட்கல, பிரித்தானியாவில நாடு கேட்கல. இங்க நீங்க அந்த அமைப்புல எல்லாம் இருக்கிறது எல்லாம் அந்த தேசியம் என்றுதானே. அந்த தேச மக்கள் தான் நெருக்கடியில் இருக்கிறாங்க. அந்த தேச மக்கள் நெருக்கடியில் இருக்க நீங்கள் இங்க துடிக்கணும் இல்லோ இல்லையே. அப்படி ஏதாவது ஒரு அமைப்பு அந்த மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஒருத்தன் பசியோட இருக்கிறவன்ட்ட போய் தேசியம் பற்றி நீங்க கதைக்கிறாங்க. இப்ப ஒருத்தன் வேலை இல்லாம இருக்கிறவன், இப்ப ரிசெஷன் என்றதை சொல்லும் போது இப்ப பங்கு சந்தையில எல்லாம் விழுந்தது. ஆனாலும் சொல்றாங்க அமெரிக்காவில் இப்போதைக்கு ரிசெஷன் சாத்தியம் இல்லை, ஏனென்றால் அன்எம்ப்ளாய்மெண்ட் வீழ்ச்சி அடையல. அப்ப அது இந்த பங்கு சந்தையை தான் மாஸ்க் பண்ணும் என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு மிக்ஸ்டான ரியாக்ஷனா தான் இருக்கு. அப்ப அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது மிக முக்கியமா மிக பெரிய பிரச்சனை அந்த தேசத்துல மக்களோட வாழ்வாதாரம், உங்களோட வளம், எங்களோட தேசத்தின் வளம். அப்ப இப்ப இது எல்லாவற்றையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கான அதிகாரம், சரி, உள்ளூராட்சி சபை அதிகாரத்தையாவது கைப்பற்றும். நன்றி அரசு. கடந்த முறை சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேணும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்தது. சங்கு எப்பொழுதும் ஒரு விழிப்புணர்வுக்கு உதப்படுற ஒன்று, விழித்தல வேணும்ன்றது சொல்லப்பட்டது. இந்த முறை சைக்கிள் வழியாக வருகின்ற பொழுது சைக்கிள் 2 தன்மை இருக்கு. சைக்கிள் ஒன்று உழைப்புக்கு உதவுவது, அடுத்தது உறவுகளை இணைப்பது. தயவு செய்து உழைப்பையும் உறவையும் இணைக்கிறதுக்காக சிந்திங்க. அதை விட்டு போட்டு அதுக்கு அங்கால நீங்கள் கதிர் அரசு சொன்ன மாதிரி யாருடைய கதிரை எப்படி ஆடுதுன்ற சிந்திக்காதீங்க. அது கடைசியா நிலநடுக்கம் விழத்தான் போறீங்க. அது மக்களுடைய மனம் அதிர்ந்துன்னா நில நடுங்கும், அது வேற விஷயம். ஆனா என்னன்னு சொன்னா, நீங்கள் இந்த உழைப்பையும் உறவையும் மக்களுடைய உழைப்பும் மக்களுடைய உறவும் இணைக்கப்பட வேண்டும். அது தாயகத்திலும் சரி குலத்திலும் சரி இணைக்கப்படுவதற்கான காலமாக இந்த இது இருக்கு. அரசு மாதிரி 4 கிழமை தான் இருக்கு. 4 கிழமைக்குள்ள என்னதான் மந்திர ஜாலம் செய்து நீங்கள் மக்களுடைய அன்பை பெறப்போவதோ எங்களுக்கே தெரியாது. நீங்கள் உண்மையாகவே மக்களுக்காக உழைக்கின்ற பொழுது யார் உழைத்தாலும் அந்த உறவு வளர்ப்புக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் என்பது எங்களுடைய பதிலாக இருக்கின்றோம். உடனடியாக குறுகிய நாட்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் ஆதரவு பெறுவதை பார்க்கக்கூடிய அவர்களிடம் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம், மக்களோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று எப்பொழுது சிந்தித்தார்களோ அப்பொழுது பாருங்கள், அங்கே மண்ணிலும் சரி புலத்திலும் சரி அவர்களுக்கு ஆதரவு, அந்த பாதையில் அவர்கள் பயணிக்க வேண்டும், உண்மைத்தன்மையோடு மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அதே போல் அரசு அவர்கள் கூறியது போல் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகள், அந்த அமைப்புகள் இங்கே இருக்கின்ற மக்களை பாதுகாப்பதற்காக அந்த அமைப்புகள் உருவாக்கப்படவில்லை, தாயகத்தில் இருக்கின்ற மக்களுக்காகத்தான் அது உருவாக்கப்பட்டது என்று அரசு அவர்கள் சிறப்பாக கூறினார். ஒரு கணம் சிந்தியுங்கள், உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பாருங்கள், பார்த்துவிட்டு யோசித்து பாருங்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று புரிந்தால் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனையை நிறைவு கொண்டு வருகின்றோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர். நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன்
பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.